என் மகன் மேல குடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். ஆனா உங்க மனசு இறங்கல. இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓ, அதனாலதான் மினிஸ்டர் பார்த்து பேச வந்தீங்களா? ஆமா. மினிஸ்டர் பார்த்து பேசினா உங்க மகன் வெளியே வந்துருவானா? நான் யாருன்னு தெரியாம உங்க மகன் என் மேல கை வச்சிருக்கான். விட்டுருடா நானு. நீங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன். என் மகன் அடிச்சான்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க பேசின பேச்சு தானே. ஆய் முடுமா, எங்கிட்டே கத்தி பேசுற நீ. உன் மகன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரலையா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. இல்லன்னு வச்சுக்க உன் மகன் வெளியவே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். என்ன யாருன்னு நினைச்ச? என்ன இளமல, என்ன பிரச்சனை? ரவுடி பையல பெத்து போட்டு விட்டுட்டு இங்க நாடகம் போட்டுட்டு இருக்கனே. என் மகன் ரவுடி இல்ல. ரவுடித்தனம் பண்ணது இவர்தான். ஒழுங்கா போயிருமா. என்ன பத்தி தெரியாது உனக்கு? நல்லாவே தெரியும். மக்கள் கொடுத்த பதவிய தப்பா யூஸ் பண்ற ஆளு தானே நீங்க. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். எப்ப ஏழுமல பொறுமையா இருப்பா. அமைச்சர் வர நேரம் ஏதாவது பிரச்சனை ஆட போகுதுப்பா. ஓவரா பண்ணது இந்த அம்மா. ஏப்பா ஏழுமல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உள்ளவா ஏமா, நீங்க போங்கம்மா, முதல்ல உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏழுமல ஏமா, இதுக்குதான் போய் சொன்னேன். கிளம்புங்கம்மா இங்க இருந்து. எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தியா? ஒரு நிமிஷம். ஆமா, இந்த கவுன்சிலருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், நான் உங்களை தான் பாக்க வந்தேன் சார். இப்போ நீங்களே வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க. என்னையா? ஆமா சார். ஏன் சரி, அதை விடுங்க. ஆக்சுவலா இந்த கவுன்சிலர் ஏழுமலைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லுங்க. சார், நான் அவரோட வார்டுல தான் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன். ஹோட்டல் ஆரம்பிச்ச முத நாளே அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு சார். இப்போ என் பையன் ஜெயில்ல இருக்கான் சார். அவனை வெளியே கொண்டு வர வழி தெரியாம நான் சுத்திட்டு இருக்கேன் சார். மினிஸ்டர் பார்த்து பேசினா ஏதாவது நடக்குமா? அதுக்கு நீங்க உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. மினிஸ்டர் வந்துருவாரு. வந்தோடனே பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ரொம்ப நன்றி சார். வாங்க போலாம். என்ன என்ன எதிரிக்கு எதிரி நண்பனா? இன்னையோட அவன் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு